இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எதிர்க்கட்சிகள் ஆளும் அதிமுக அரசு மீது சொல்லக்கூடிய புகார்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு, முக்கியமான பல எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு தமிழகத்துடைய பிரச்சனைகளை எல்லாம் வலியுறுத்தி, இவற்றிற்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமரை போய் சந்தித்து ரொம்ப நாள் ஆகிடல. இந்த நிலையில எதிர்க்கட்சிகள் ஆளும் அதிமுக அரசின் மீது குற்றம் சாட்டி நடத்தக்கூடிய போராட்டங்களும் தொடர்ந்து அதனது ஃப்ரீக்வன்சியும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இன்றைய நாளே எடுத்துப்போமே, இன்று திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஒரு திறந்த மடலை மாநில முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எழுதியிருக்கிறார். அதில் உங்களுடைய கடமைகள் என்னெல்லாம் தெரியுமா, இந்த கடமைகளை எல்லாம் நீங்கள் சரிவர நிறைவேற்றி இருக்கிறீர்களா அப்படின்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட வேண்டும், ஏன் தள்ளி போச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் செயல்படல என்று ஒரு பெரிய புகார் பட்டியலை வைத்து சரமாரியாக கேள்விகளை வைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால் திமுக பொருளாளர் இப்படி ஒரு கடிதம் எழுதுகிறார், திறந்த மடலை முதலமைச்சருக்கு எழுதுகிறார். இன்னொரு பக்கம் ஒரு புதிய குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கைதாகி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது வைக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்துகிறது. ஒரு பேரணி, அது முடிந்த பிறகு மாநில ஆளுநரை சந்தித்து மாநில அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது. இவையெல்லாம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அதனது ஒரு அறிகுறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது ஒரு குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளிட முடியுமா? அதிமுக அரசின் மீதான எதிர்க்கட்சிகளுடைய புகார் உண்மையா உள்நோக்கமா? விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய செயற்குழு உறுப்பினர் திரு ஆவடிக்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கு தான். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஊழல், செயலற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த எண்ணிக்கையும் அது வைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் இந்த குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கையும் சமீப காலங்கள்ல பெருகிக் கொண்டே வருவது, இதுல எதுலையுமே முகாந்திரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்கள் முதல்ல சொன்னது போல தேர்தல் நெருங்கிவிட்டதுன்னு தான் உண்மை. தேர்தல் நேரத்தில் இப்ப தன்னுடைய பலத்தை அல்லது தன்னுடைய சாதனையை, தன்னுடைய செயல்பாட்டை மக்களிடம் கொண்டு சென்று அதன் வழியாக மக்களிடம் நம்பிக்கை பெற முடியும் என்ற நம்பிக்கை இல்லாத கட்சிகள் எப்படியாவது மக்களிடத்தில் இதை ஒரு திசை திருப்பி அதன் வழியாக முக்கியத்துவம் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அது எல்லாமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த வகையான அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலமாக அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு அதை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவங்க இருக்கிற கட்சிகள் அவங்களை நம்பணும்னா யார் அதுல வேகமா குற்றச்சாட்டு சொல்றது அவங்க இருக்கிறாங்க. அதனால இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிருக பலத்தை எதிர்கொள்ள முடியாத உதிரி கட்சிகள் தங்களுக்குள் ஒரு இணைப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக எங்கள் மீது இது போன்ற அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் நீங்க சந்தேகிக்கிறீங்க, இது ஒரு அரசியல் ஒற்றுமையை அவங்களுக்குள்ள உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தேர்தலை மையப்படுத்தி திறந்த மடலை எழுதியிருக்காரு. அதுல ஒரு வரியில கூட மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவர் திறந்த மடலை எழுதுறாரு, திறக்காத மடல் எழுதுறாரு இல்ல, அவர் டெய்லி இதை சொல்லாத குற்றச்சாட்டு இல்ல. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியே நடக்கல, எதுவுமே செய்யல, வாக்குறுதிகள் நிறைவேற்றல, மக்கள் தீர்ப்பளிங்கன்னாரு. மக்கள் தீர்ப்பளித்தாங்க, அப்ப கூட திருந்தல. இன்றைக்கு அவர் சொன்னதை அவருடைய கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அவங்களே ஒரு தலைமையை உருவாக்க முடியாத நிலையில்தான் திமுக இருக்கு. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் உருவாக்க முடியல. திமுக வேறுபடுது. எழுதியிருக்கக்கூடிய எந்த கருத்துல திமுக வேறுபடுது? ஸ்டாலின் எழுதியதுக்குள்ள எந்தவித அர்த்தமும் இல்ல, அபத்தம். இது அரசியல் ரீதியாக சந்திக்க முடியாத ஏதோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த குற்றச்சாட்டு ஒரு பொத்தம் பொதுவா சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்மை இருக்குமே ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு உண்மையானால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வாங்க, இந்த அரசுக்கு எதிராக எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கை எண்ணிக்கை அப்படின்னா நீங்க பல குற்றச்சாட்டுகளை 2006 இருந்து 2011 வரைக்கும் வச்சீங்க. எவ்வளவு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது அப்படின்னா அவங்க குறையதுனால
நாங்க ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு வச்சு அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய போராட்டங்களை நடத்திருக்கோம். இது போல 19 திமுக இன்னும் போராட்டங்கள் நடத்தி இப்ப 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா பாமகவது அதுக்கு வழக்கு தொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அந்த வழக்குக்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க. அதுக்கு பாமகவினுடைய செயல்பாடாவது காரணமாக இருக்கும். திமுகவின் பங்கு என்ன? திமுக யாரையாவது செய்ய நீங்க ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னா முட்டாள்தனமான கேள்வி. ஒரு ஆட்சி என்ன பண்ணும்? இந்த மாநில அரசாங்கம் இன்னொரு மாநிலத்தில் நடந்த பிரச்சனையில் எப்படி அணுக முடியுமோ சட்டப்படி தான் அணுக முடியும். அதுக்காக மாநில போர் தொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது திமுக என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கே பாமக என்ன பண்ணுச்சு? பாமக பாலு வச்சு வழக்கு தொடுத்து அந்த இன்னைக்கு அந்த மறுபிரேத பரிசோதனை இல்ல அந்த செயல் பாராட்டுக்குரியதான். நான் இல்லன்னு சொல்லலையே. ஒரு ஆக்கப்பூர்வமான இன்னைக்கு அதை கூட செய்ய முடியாம இன்னைக்கு விஜயகாந்த் கூட்டு போனாதான் டெல்லிக்கே போக முடியும் என்ற நிலையில் இருக்கிற ஒரு கட்சி இப்படிதான் பேசும். அந்த வார்த்தை தான் நான் திரு சுமந்த் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இவங்க தான் அப்போசிஷனுடைய எபி சென்டரா இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அப்போசிஷனுடைய அஜெண்டாவை செட் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலையில திமுகவுக்கு அந்த முழு கிரிப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் திறந்த மடல் எழுதுகிறார். அதே வேளையில ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை EVK இளங்கோவன் வழி நடத்துகிறார். அப்போசிஷன் அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவென்ச்சுவலா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுகவை சந்திக்க முடியுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனால எல்லா எதிர்கட்சிகளுக்கும் அது தெரியும். ஆனால் இப்பவே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்குள் ஒரு தகராறு வர யார் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நீங்க பாத்தீங்க. யார் தலைமையில நீங்க வந்திருக்கீங்கிற கேள்வியை ஏன் கேக்குறீங்கிறாங்க. அதனால இது அவர்களுக்குள் நிச்சயமாக முரண்பாடுகள் இருந்தாலும் இது ஒரு சர்வைவலுக்காக பிழைப்பு வேற வழி இல்லைங்கிறதுக்காக உருவாகக்கூடிய ஒரு கூட்டணி. ஏன்னா தனியா நின்று போட்டியிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனையே ஒரு கிராண்ட் அலையன்ஸ். அவர்கள் ஒரு அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மக்களிடையே வாக்கு சதவீதத்துல அதிகம் இருக்கிறதுனால திமுக அஜெண்டாவை செட் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லாத காரணம் இந்த 2014 கிட்டத்தட்ட ஒரு 12, 14, 15, 16% மேல டிஃபரன்ஸ் இருந்ததுனால தனித்து போட்டியிட்ட அஇஅதிமுகவுக்கும் திமுக சிறிய கட்சிகளுடன் இருந்தார்கள் வச்சிருந்தா கூட அந்த டிஃபரன்ஸ் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு அதிகமானதோ அதனாலதான் அந்த கான்பிடன்ஸ் இல்ல. அந்த தைரியம் இருந்தது. இதே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்போ இல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்போ திமுக நிச்சயமாக அஜெண்டா செட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு எப்படியுமோ கூட்டணி என்று தெரிந்து விட்டது. எத்தனை கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்க போறாங்கிறது தான் கேள்விக்குறியே தவிர கூட்டணி இல்லாமல் அதிமுகவை 2016 என்ன நடந்தாலும், அதாவது இந்த கேஸ்ல என்ன வேர்டிக்ட் வந்தாலும் கூட்டணி இல்லாமல் அவர்கள் சந்திக்க போவதில்லைன்னு தெரிஞ்சாச்சு. அதனாலதான் அந்த கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால, கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது இது ஒரு டாக்டிக்கா கூட இருக்கலாம். எல்லாரையும் ஒன்று சேர்த்து நான் தான் லீடர்னு போய் ஆரம்பிச்சாங்கன்னாக்க நாளைக்கு விஜயகாந்த் என்ன சொல்வாரு? நான் வரமாட்டேன், எப்படி உங்க தலைமையில நான் வருவேன்? இந்த பிரச்சனை வரலாம் இல்லையா? இப்போதைக்கு எதுக்கு அந்த பிரச்சனையை உண்டாக்க வேண்டும்? எல்லாம் ஒன்னா போலாம். தேர்தல் வரும் ஒரு 2 மாசம் முன்னாடி பாத்துக்கலாம். இந்த கேள்விக்கு துரைமுருகன் விரிவான பதில் அளிச்சிருக்கிறாரு. நம்ம கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கூட அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் சில மணி நேரத்துல இன்று இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கிறது. திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை நான் கேட்டு இருக்கின்றேன். இது முழுக்க அவதூறு. இந்த ஒரு கடிதத்தை பார்க்கும்போது இந்த திறந்த மடல் அப்படின்னா அவர் இதேதான் சட்டமன்றங்கள்ல பேசியிருக்காரு. ஏற்கனவே பல அறிக்கைகள்ல கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கைகளுடைய கம்பைலேஷன் வாட்ஸ் நியூ? இந்த திறந்த மடல்ல என்ன புதிதாக இருக்கிறது? புதிதாக இருக்கிறது தாண்டி ஆதாரம் என்பதில்லை. நாளைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுதான் விஷயம். செப்புல அதான் நான் சொல்றேன். இன்றைக்கு நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தி தொலைக்காட்சியினுடைய இந்த விவாதத்திலேயே நீங்கள் ஆணித்தரமாக நாட்டு மக்களுக்கு சொன்னீர்கள். அடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது இன்றைக்கு தெளிவாக பட்டவர்த்தனமாக ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள். இதில் நான் தெளிவாக நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி என்பதல்ல, இன்றைக்கு ஆட்சியே நடக்கவில்லை தமிழ்நாட்டில் நாங்க சொல்றோம். ஆட்சி ஒன்று நடந்ததுன்னா அதை பத்தி நீங்க பேச முடியும். இன்னைக்கு இவர் கேட்கிற இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் குற்றச்சாட்டு இல்ல. இருங்க, நான் நீங்க பேசுறப்ப நான் குறுக்கல.
இன்றைக்கு ஒரு 76,000 கோடி ரூபாய் முதலீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் நீங்க சொன்ன அந்த திட்டத்தை, அந்த மாநாட்டை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது நோக்கம் என்ன? அதுக்கு உங்களால ஒரு பதில் சொல்ல முடிஞ்சா? இன்னை வரைக்கும் நியாயமான பதில் சொல்ல முடிஞ்சதா? 76,000 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் 100 கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்குனீங்களே, அது ஏன் நீங்க தள்ளி போச்சு? ஒரு தனிநபருக்காக, ஒரு குற்றவாளிக்காக ஒரு அரசாங்கம் காத்திருக்கலாமா? அதிமுக காத்திருக்கின்றோம். அதிமுக காத்திருக்கின்றோம் சார். தனிப்பட்ட கட்சி, ஒரு அதிமுக கட்சி காத்திருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் என்கிறோம் காத்திருக்கலாம். தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் காத்திருக்கணும்? இன்னைக்கு 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். இன்றைக்கு ஒரு திரைப்படத்துக்கு போங்க, நீங்க எந்த தேட்டருக்கு போனா போங்க தமிழ்நாட்டில், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னைக்கும் நியூஸ் ஸ்கிரீன் ஓடப்படுகிறது. நீங்க இப்ப செய்தி விளம்பரத்துறை வெப்சைட்டுக்குள்ள போங்க, இன்னைக்கும் தமிழக அரசினுடைய முதலமைச்சர் என்று அம்மையார் ஜெயலலிதா படம் தான் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை விட பெரியவரா ஜெயலலிதா அம்மையார்? அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்காக போவோம். தீர்ப்பு வந்தால்தான் சோறு. 149 அம்மா உணவகங்கள் காத்திருக்கு. யாருக்காக? 90 கோவில் கும்பாபிஷேகம் நடக்கல சார். அமைச்சரின் வேலையாக இது அமைச்சரின் வேலையாக ஒரு நாகரிகமான விவாதம் பண்ணுவோம். அதாவது அதிமுக மேடையும் அல்ல, திமுக மேடையும் அல்ல. நான் சொல்றேன், அதாவது நேற்றுக்கு கூட சிதம்பரம் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதாவது 100 ஆண்டுகால ஓடாத தந்தை பெரிய கோயில் தேர் ஓடி இருக்கு. இன்னைக்கு உலகமே வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது போன்ற பொய்யான போடியான நீதிபதி சர்க்காரியால் குற்றம் கவர்மெண்ட் அரசாங்கத்தை கொள்ளையடித்தவர் கருணாநிதி. நீதிபதி சர்க்காரிய தீர்ப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இது ஒரு விவாதம், ஷவுட்டிங் மேட்ச் அல்ல, கத்தல் போட்டி அல்ல. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு குற்றச்சாட்டு இருக்கும், அவருக்கு சொல்றதுக்கு குற்றச்சாட்டு இருக்கும். ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வைத்து அதற்கு பதில் பெறுவது, அதுல வந்து விவாதம் நடத்துவதோ நோக்கமே தவிர யார் அதிகமா கத்துறாங்க, யார் அதிகமா சத்தம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இது இல்ல. நிச்சயமா நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய இஷ்யூஸ் நீங்க எனக்கு பதில் சொல்லலாம். அதே வேளையில சிவில் டிபேட் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த லெட்டருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்துக்கும் இப்ப திரும்ப ஓபிஎஸ் இருக்கிறதுக்கும் ஒரு தோய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது அதிமுகவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்க நிகழ்ச்சியிலேயே திரு அபி பர்னாட் அவர்கள் சொல்லும் போது செல்வி ஜெயலலிதாவோட யாருடையும் இருக்கலாமா ஒத்துக்கிட்டு. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு திறந்த மடல் எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கம் EVKS இளங்கோவன் இன்றே ஒரு போராட்டம் நடத்தி, ஒரு பேரணி நடத்தி ஆளுநர் ரோசையாவிடம் மாநில முதலமைச்சர்கள் குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பாமக நிறுவனர் இன்னொரு குற்றச்சாட்டை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது சுமத்த இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் பெருகிக் கொண்டு வருகின்றன. இதற்கான காரணம் என்ன? இந்த குற்றச்சாட்டுகள்ல முகாந்திரங்கள் இருக்கிறதா? ஊழல், செயலற்ற தன்மை என்று அரசாங்கம் மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. நான் திரு குமார் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். எழுதியிருக்கிறவர் ஸ்டாலின், திமுகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது, பாமகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது, இல்ல மற்ற கட்சிகளுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கறத விட்டுருவோம். ஆனா வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், ஏன் பல திட்டங்கள்
முடிந்திருக்கக்கூடிய திட்டங்கள் கூட செயல்பாட்டுக்கு வரல. உதாரணத்துக்கு அம்மா உணவகங்கள் ஏறத்தாழ ஒரு 140 150 அம்மா உணவகங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்காக காத்துட்டு இருக்கு. மருத்துவமனைகள் காத்துட்டு இருக்கு. பஸ்கள் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும், புதிய பஸ் வரல. பேருந்துகள், மருத்துவமனைகள், அம்மா உணவகங்கள், மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்னு எதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன? இல்ல, நீங்க இதெல்லாம் எந்த பட்டியலிருந்து சொல்றீங்க? அம்மா உணவகங்கள் திறக்கணும்னா அம்மா உணவகங்களுக்கு அரிசி அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யணும். அம்மா உணவகங்கள் மாநகராட்சியும் நகராட்சிகள் தான் இருக்கு. ஏன் திமுக நகராட்சிகள் இருக்க இடங்கள்ல கூட ஆவடியில கூட இன்னைக்கு கட்டி வச்சுட்டு திறக்கல? ஏன் அங்க இருக்க நகராட்சி அது திட்டத்தை செயல்படுத்துறது நகராட்சி தானே? இல்ல, மாநகராட்சி பெருமை எடுத்துக்கும்போது நீங்க கேட்ட மாநில அரசாங்கத்துடைய ஒரு வெற்றியா நீங்க சொல்லுவீங்க. இந்த ஒரு கேள்வி வரும்போது இல்லையா மாநகராட்சி திட்டமாச்சு வசதியா அம்மா உணவகம் முதல்ல சென்னை மாநகராட்சி தான் தொடங்கிச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நகராட்சிக்கும் மாநகராட்சி முழுக்க விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அம்மா உணவகங்களுக்கு தேவையான அரிசியே அரசு துறைகள் தந்தாலும் அதை செயல்படுத்துவது, நிர்வாகம் செய்வதெல்லாம் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். அப்படியே வருவோம், நீங்க சொல்ற லாஜிக்கே வருவோம். இன்னைக்கு பெரும்பாலான மாநகராட்சிகள், எல்லா மாநகராட்சியும் பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளை யார் தலைமையேற்றிருக்கா? அதிமுக. நிச்சயமா நீங்க சொல்றது நான் மறுக்கல. ஆனால் அதே நேரம் அரிசி ஒதுக்கீடெல்லாம் செய்யணும். அதுக்குரிய பணியாளர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக கால அவசரம். ஜெயலலிதா அவர்களை கூட அதிமுக சார்பில் இவ்வளவு அம்மா உணவகங்கள் விரிவாக்கப்படும் அறிவிப்பே வந்தது. அதுல நல்ல வேகமா நடந்து கட்டிடங்கள்லாம் கட்டி முடிச்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 150 கட்டணம் இன்னைக்கு ஏன் திறக்கப்படாம இருக்கணும்? அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. நீங்க ஒரு நிர்வாக ரீதியா இப்போ நீங்க மெட்ரோ திட்டத்தை சொல்றீங்க. மெட்ரோ திட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நேற்றைக்கு முந்தன் தான் ரயில்வே துறையில ஆய்வு பண்ணிட்டு இங்கிருந்து மீனம்பாக்கு ஆலந்தூர் வரைக்கும் தான் அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அனுமதி லெட்டர் கூட வரல. ஆனா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஏன் திறக்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இது தேர்தல் நெருங்கி விட்டதால் இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்குள் போட்டி இருப்பதால் எதிர்கட்சிகள் ஜெயலலிதா அவர்களுடைய கன்விக்ஷனுக்கு பிறகு இந்த சில மாதங்கள்ல ஒரு 6 மாதங்கள்ல நடக்காத அரசு நிகழ்ச்சிகள் நடைமுறை பிரச்சனைகள் மட்டும்தான் காரணம் இல்ல. அரசியல் நீங்க ஒரு சில முதலமைச்சர்கள் இருப்பாங்க, நாள்தோறும் பாராட்டு விழா, பட்டமளிப்பு விழா, பாடல் எழுதும் விழா, படத்திறப்பு விழான்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் இது போல விழாக்களுக்கு போனதில்லை. இந்த முதலமைச்சர் அப்படிதான் இருக்கிறாரு. அடிக்கல் நாட்டி விட்டு திட்டங்கள் இந்தியா அடிக்கல் நாட்டு மட்டுமே நோக்கமாக முதலமைச்சர் 5 வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்தார். 5 வருஷம் சீரழிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் துரோகங்களால் மாநில கருணாநிதி அரசாங்கத்தால் ஏற்பட்ட துரோகங்களில் இருந்து தமிழ்நாட்டை உங்களுடைய வார்த்தைக்கே வர இவ்வளவு அம்மா உணவகங்கள் இந்த ஆண்டுல திறக்கப்படும் அரசே தான் இலக்கு நிர்ணயிக்கிறது, அல்லது மாநகராட்சிகள் இலக்கு நிர்ணயிக்கிறது. அரசும் அதிமுக அரசு, இந்த மாதிரியான மாநகராட்சிகள் அதிமுக மாநகராட்சிகள், இல்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெரும்பாலானவே அதிமுக. இங்க நீங்க சொன்ன ஒரு டார்கெட்ல திறக்கப்படாமல் இருக்கு, நடைமுறை பிரச்சனை இருக்கு, ரெடியாவே நீங்க நான் நிச்சயமா பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். நீங்க இந்த திட்டத்தை நாங்க தேர்தல் நேரத்தில் நாங்க அம்மா உணவு திறக்கிறோம், குறைந்த விலையில உணவு தரப்போறோம் சொல்லி மக்களிடத்தை வாக்குவாங்க. நாங்களாம் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான திட்டத்தை நாங்க அறிமுகப்படுத்துவோம், நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதனால நிச்சயம் நடைமுறைப்படுத்துவோம். அதுல நிர்வாக காரணங்களா சில தேக்கங்கள் இருக்கலாம். நீங்க சொன்னது போல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிர்வாகம் வேற, அவங்க இருக்க சொல்ல நடந்த செயல்பாடு 100% இப்ப நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய தலைமைக்குரிய அந்த ஆற்றல், அவங்களுக்குரிய செயல்திறன் திட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. இன்றைய முதலமைச்சர் கிட்ட இல்லைன்னா இன்றைய முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி கொண்டாட்டியை விட்டு கொள்ளடிக்கிறது, பொண்ணை விட்டு கொள்ளடிக்கிறது, நாட்டையே கொள்ளடிக்கிறது.
புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கிற திறமை, அவருடைய ஆற்றல், அவருடைய நிர்வாகம் எல்லாருக்கும் வந்துடாது. யார் சரியான வாதங்களை முன்வைக்கிறாங்க அடிப்படையில் தான் மக்கள் தவிர யார் அதிகமா கூச்சல் போடுறாங்க, யார் சொல்லியாவது முதலமைச்சராக வர வேண்டும் ஒரு பொதுவான மனித கனிமொழியுடைய வாழ்க்கையை நான் ஹரி, திரு ஸ்டாலின் எழுதின அந்த கடிதத்தினுடைய சென்டிமெண்ட் வந்து பொதுவா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சென்டிமெண்ட். அதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, முன்னாடி இருந்ததை விட இப்போ திட்டங்கள் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லாரும் பொதுவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. சில உதாரணங்கள் நம்ம இந்த லெட்டர்ல இருக்கிற உதாரணங்கள் தவறான உதாரணங்கள் கொடுத்திருக்கலாம், அது வேற விஷயம், அது தனித்தனியா எதுன்னு நான் சொல்றேன் அப்புறம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி திரு குமார் அவர்களை கேட்க போறேன். இதனால் இன்னொரு கேள்வி, இந்த திட்டங்கள் வருவதனால் நல்ல பேரு, அதுதான் எனக்கு புரியல. இதை தாமதப்படுத்துவதில் யாருக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல, கட்டி முடிக்க திறப்பு விழா நடந்துச்சு வைங்க, திரு ஓபிஎஸ் பண்ணிட்டாரு நான் சொல்ல போறாங்க, அம்மா செஞ்சாங்கன்னு சொல்ல போறாங்க. எதுக்காக இதை தாமதப்படுத்தணும்? இது வந்து ஒரு புரியாத புதிருங்க. முதல் நாள் இருந்து ஏன் இவர்கள் இதை தாமதம் செய்ய வேண்டும்? சில திட்டங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சினால தாமதம் ஆயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ஏற்கனவே முடிக்கப்பட்ட சில திட்டங்கள் ஏன் திறப்பு விழா நடந்தால் அதிமுக ஆட்சிக்கு தானே நல்லது. முதலமைச்சர் சரி, இது இந்த தாமதத்தினால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட போறது? தனிப்பட்ட முறையில் திரு பன்னீர்செல்வத்துக்கு மட்டுமா பாதிப்பு ஏற்பட போகிறது? என்ன ஒரு இது புரியாத ஒரு புதிரா இருக்கிறது. அவர்களே வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன். யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. திரு குமார் போன்றவர்கள் நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிறாங்களே தவிர அமைச்சர்கள் யாரோ நீங்க ஏதாவது பேசி ஒரு எல்லா மாநிலங்களிலும் பல அமைச்சர்கள் தொலைக்காட்சி டிபேட்ல கலந்துக்கிறாங்க, யாருமே வந்து பேசுறது இல்லையே. இல்ல திரு குமாருக்கு ஒரு ஷார்ட் ரிப்போர்ட்டர், அதுக்கு பிறகு நான் திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும். ஏன் கம்யூனிகேட் பண்ணலங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த திட்டங்கள், இதுல பல திட்டங்கள்லாம் முடிக்கப்பட்டு தயாரா இருக்குது, அதுக்கு நிச்சயமா அரசுக்கு கிரெடிட் இருக்கு. அந்த ஒரு கிரெடிட்டை அனுபவிக்காம அறுவடை செய்யாம ஏன் பொறுத்து இருக்கணும்? இல்ல, நீங்க கிரெடிட் இருக்குன்ற சொல்றதுல இருந்து ஏன் அனுபவிக்கலன்றது அந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. அது எங்களுக்கு தெரியாம இல்லைங்க, எங்களுக்கு தெரியும். நிர்வாக ரீதியான காரணங்களால் அதை செய்யல. நாங்க எப்ப செய்யணும்னு தெரியும், நாங்க செய்வோம். இந்த திட்டங்களை நாங்கள் உருவாக்கிய திட்டங்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்திய திட்டம் சொல்றேங்க. அந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும், அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் மற்ற எல்லாரையும் ஆர்வம் அதை செயல்படுத்துவோம். வெற்றிகரமா நடத்தி அதை பற்றி விரிவா பேசுவோம். நீங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திறந்த மடல்ல குறிப்பிடுகிறார், மதுவை நம்பி அரசாங்கம் இருக்கிறது, டாஸ்மாக் தான் அரசு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டில் நிச்சயமாக முகாந்திரம் இல்லைன்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மாக் அரசாங்கம் நம்பலாமா, டாஸ்மாக் நம்பி இப்படி ஒரு வருவாய்க்கு நம்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கலாமா? அது ஒண்ணு தவறு இல்லையே. நாங்க செய்யல, நீங்க செய்யுங்க.
நாங்க வந்தா செய்வோம், படிப்படியா வந்தா செய்வோம் சொல்லிருக்கோம். இன்னொன்னு பாருங்க, ஒரு வரியில சார் வேலை நேரத்தை வரையறுத்தது திமுக. படிப்படியா செய்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை மட்டும் கேட்கோங்க. ஒரு நிமிஷம் உங்கள்கிட்டயே வரேன். இப்ப வந்து அதிமுக அரசு டாஸ்மாக் வரி வருவாயை பெருசா நம்புது அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு 2005-6 அவங்க டாஸ்மாக் வரி வருவாய 6086 கோடிய வச்சுட்டு போனாங்க. ஆனா நீங்க விட்டுட்டு போகும்போது 18,081 கோடி ரூபாய் 6000 ரூபாய் வருவாயிலிருந்து 18,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. குறை சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்றேங்க, 2012-2013 வரைக்கும் தமிழக அரசினுடைய வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கணக்கிட்டு பாருங்க, 73,400 கோடி. 2014 14,000 கோடி. 2012 திமுக ஆட்சியில் 74,000 கோடி உங்களுக்கு வருவாய் வந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தது. 14,000 கோடி இப்ப வந்திருக்கு. ஏன்னு கேட்க மாட்டீங்களா? அப்ப நீங்க டாஸ்மாக் வருவாயை பேசுறீங்களே. நாங்க இன்னொன்னு சொல்றேன், நானு இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எம்ஓஇ போட்டது மட்டும் 20,195 கோடி. 20,000 கோடியில 100 கோடி திட்டம் கூட தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும். அப்ப நீங்க நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்கள் வந்து என்ன புதிதாக எதை மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டத்தை உருவாக்கி, நாங்கள் 11 மேம்பாலங்களை உருவாக்கி வைத்தோம். இத்தனை அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறோம். திருவாரூரில் வந்து ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நான் என்ன கேட்கிறேன் சார், நான் என்ன கேட்கிறேன், ஒரு மருத்துவக் கல்லூரி 100 கோடி ரூபாய் மருத்துவக் கல்லூரி விழுப்புரத்திலும் திருவண்ணாமலையிலும் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? நாங்க கட்டி வச்ச அசம்பிளி இடிச்சு மருத்துவமனை இல்ல அது மருத்துவமனையா நீங்க போய் பாருங்க. நேஷனல் லா ஸ்கூல் நீங்க சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், 74,000 கோடி இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தா இன்னைக்கு நீங்க 14,000 கோடி நேஷனல் ஜிடிபியோட இன்னைக்கு கம்மியா போச்சு தமிழ்நாடு. தொழில் உற்பத்தி 2வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்கு? 17வது இடத்துல இருக்கு. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்க புள்ளி Don't lose your cool. 15 லட்சம் கோடி நாங்க வந்து 2023 சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு ஈர்க்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு வந்து 76,000 கோடி ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடும் தள்ளி போயிருக்கு. இந்த விமர்சனம் வரத்தானே செய்யும். அதாவதுங்க, அவர் சொன்னாரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கலன்னு. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா அண்ணா சிலை பக்கத்துல அரசினர் தோட்டத்தில் இன்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டு அது திறக்கப்படுகின்ற சூழ்நிலை வந்திருக்கு. உங்க பில்டிங் இந்த பக்கம் இருக்கு. அங்க டென்ட் பட்டாலாம் பிச்சு போட்டு தான் நாங்க புதுசா கட்டிருக்கோம். நாட்டு மக்கள் தராதரம் தெரியும். இது மீனுக்கு பொறி போடுறதுக்கு தான் பயன்பட்டது. நீங்க அதை விடுங்க. அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொன்னா நீண்ட நேரம் ஆகும். நான் சுருக்கமா சொல்றேன். இன்றைக்கு இவங்க புதுசா கொண்டு வந்தாங்கன்ற நோக்கியா உருவாக்கப்பட்டது. புரிந்துணர்வு ரூபம் போட்டாங்க, ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்படுகின்ற பொழுது அங்கே தொழிற்சங்க தலைவரை விலங்கு பூட்டி அழைத்து போனது திமுக ஆட்சி. ஒரு தொழிற்சங்க தலைவர் அந்த தொழில் அமைதியை வந்து அங்க தக்க வைக்காதனாலதான் அந்த நிறுவனம் இந்த லெட்டர்ல சில முரண்பாடுகள் இருக்கு. நோக்கியாவும் பாஸ்கானும் தமிழ்நாட்டில் மூடப்பட்ட காரணம் சப்போர்ட் பண்ணி எப்படி பண்ண 21,000 கோடி வரி யார் போட்டாங்க? மத்திய அரசு போட்டுச்சு. அதனால அவங்க தாக்கடிக்க இல்லாட்டி மைக்ரோசாப்ட் அந்த நிறுவனம் அந்த ஃபேக்டரி எடுத்து விட்டுருவோம். அதை வந்து தவறான எக்ஸாம்பிள் என்ன கேட்கிறேன். அதை நான் தவறான எக்ஸாம்பிள் சார் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், போர்ட்ல வந்து செகண்ட் யூனிட் எப்ப போச்சு, எங்க போச்சு? ஆந்திராவில் வந்து ஆந்திராவில் இப்ப வந்து சந்திரபாபு நாயுடு போயிட்டு 600 கோடி ரூபாய் சீன நிறுவனத்துக்கு வாங்கிட்டு வர்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பேசல.
அந்த கடிதத்திலேயே ஸ்டாலின் கடிதத்தை ஒழுங்கப்படுத்தா தெரியும். அதுலயே முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு இணையதளத்தில் போட்டிருக்கேன். அவரை இது போல நாகரிகமான விவாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளும் அதிமுக மீது அடுக்கடுக்கான புகார்களை, குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சொல்லி வருகின்றன. திமுக பொருளாளர் ஒரு திறந்த மடலை மாநில முதலமைச்சருக்கு இன்று எழுத, இன்னொரு பக்கம் EVK இளங்கோவன் போராட்டம் நடத்த, கவர்னரை சந்தித்து மனு கொடுக்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றன. இந்த ஒரு குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே வருகிறது. நான் திரு சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இதே போன்ற குற்றச்சாட்டுகள் முன்பும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதனது வீரியமும் எண்ணிக்கையும் ஃப்ரீக்வன்சியும் கூடும் பொழுது ஒரு எதிர்க்கட்சிகள்லாம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஒரு குற்றச்சாட்டு இஷ்யூவை நாங்க அணுகிறோம், இஷ்யூக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மேகதாதுவை பத்தி பேசுறோம் அப்படிங்கறத தாண்டி 2016 இதற்கு பின்னணியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நிச்சயமா 2016 2015 அதுவும் நமக்கு ஒன்னும் தெரியாது. 2015 கூட தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பரவலா ஒரு பேச்சு இருக்கு. சோ தேர்தலுக்கு முன் எதிர்க்கட்சிகள் இதை செய்யறாங்களா அப்படிங்கறது ஒரு புறம் இருக்கட்டும், அதை பத்தி விட்டுடுங்க. ஆனால் இதில் உண்மை இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்கோர்ஸ் இந்த கடிதத்தை விட்டுருவோம். ஏன்னா கடிதத்துல சில முரண்பாடுகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்கான் நோக்கியா ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து இந்த மெட்ரோ ரயில் வந்து போன வாரம் தான் சேஃப்டி சர்டிபிகேட், அதுவும் கண்டிஷனல் அதுவும் 29ஆம் தேதி ஏப்ரல் தான் வந்திருக்கு. சோ இதை விட்டுட்டா கூட நிறைய திட்டங்கள், மோனோ ரயில் திட்டம் சென்னையில, அதுக்கப்புறம் அந்த போர்ட்ல இருந்து மதுரை வாயிலுக்கு போற அந்த எலிவேட்டட் காரிடார், பல மோனோ ரயில் திட்டம் 2011 ஆளுநர் அறிக்கையில இன்னி வரைக்கும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராசஸ்ல இருக்கு? உடன்குடி டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த செய்யூர் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட் NTPC ஒரே பிடரா இருந்தாங்க, அதுவும் வந்து இப்போ ஸ்கிராப் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கலாம். அதை தவிர வேற எக்ஸாம்பிள்ஸ் போனது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேக்சுவலா தமிழ்நாடு மது அருந்து மாநிலங்கள் நம்பர் 1 இடத்துல இல்ல. அதுவும் இந்த கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பெரிதாயிட்டு இருக்கு, டாஸ்மாக் வருமானம் அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாம் அதெல்லாம் இல்ல டெக்னிக்காலிட்டி. பட் எதுக்குனாக்கா இது வந்து ஒரு ஃபார்மர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் எழுதுற லெட்டர், ஃபேக்சுவல் நிறைய இன்னக்யூரசிஸ் இதுல இருக்கு. அந்த சில இன்னக்யூரசிஸ் தான் நான் சில கேள்விகளை கேட்கிறேன். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு இது ரொம்ப கிளவரா எழுதிருக்காங்களா இல்ல ஜஸ்ட் கேஷுவலா விட்டதான்னு தெரியல. தினந்தோறும் பூஜைகள் செய்து கொண்டு பால்குடம் தூக்கி தீ மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஆனால் தேவாலயங்கள், கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் பிரார்த்தனைகள் நடந்திருக்கு, இஸ்லாமிய தர்காக்களிலும் துவா நடந்திருக்கு. அதை பற்றி குறிப்பிடாமல் ஏன் பால்குடம் தீ மிதிக்கிறது பூஜை கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு பரமுறை போயிருக்காங்க. திரு ஜெயராஜ், இதுல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த லெட்டர்ல. தொழில் முதலீடுகள் குறைஞ்சிருச்சு, தொழில் வளர்ச்சி போயிடுச்சு, விட்டால் போதும் என்று கம்பெனிகள் ஓடி ஒளியும் முதல் 3 மாநிலங்கள், தொழில் வளர்ச்சியே இல்ல அப்படின்னு பொதுவான பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனா இதே காலகட்டத்துல எப்ப தொழில் வளர்ச்சி போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்களோ, இதே காலகட்டத்துல தான் அசோச்சம் தமிழ்நாடு தான் நம்பர் 1, அதாவது பொருளாதாரம், சாலை, சுகாதாரம், உள்கட்டமைப்பு ஆகிய விஷயங்கள்ல நம்பர் 1 அசோச்சம் சொல்லுது, பிளானிங் கமிஷன் சொல்லுது. மற்ற உற்பத்தி நிலையிலே வந்து இன்றைக்கு 2% கூட இல்லையே அப்படின்னு கேட்கறது ஒண்ணு. அதுவும் புள்ளிவிவரம், அசோச்சான் புள்ளிவிவரத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டு சொல்லுகிறீர்களே. திட்டங்களின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு கூவம் நதியை நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் சொல்லி இதே போல அசோச்சம் ரிப்போர்ட் 2010 வந்தது, ஜூலை 2010 வந்தது. அசோச்சமே சொல்லிவிட்டது பார்த்தீர்களான்னு சொன்னவர் திமுக தலைவர் குறைத்து சொல்லவில்லை. நான் சொல்றது நீங்க இஷ்யூ பேசிஸ்ல பேசணும், நானும் இஷ்யூ பேசிஸ்ல பேசுறேன்.
136 திட்டங்கள், 136 ஒன் டன் விதியில அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் 239 திட்டங்கள். அந்த 239 திட்டங்களில் வெறும் 16 திட்டங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. 16 திட்டங்களுக்கு ஜிஓவே போடப்படல. நான் கேட்கிறேன், நீங்க ஜிஓவும் எந்த அரசும் ஒரு மாநில அரசும் செயல்படுகின்ற பொழுது அதை பொத்தாம்பதுவாக குற்றம் சாட்ட வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நாங்கள் அடிப்படையில் ஆதாரத்தோடு 239 திட்டங்களில் நீங்கள் வெறும் 16 திட்டங்களை முடித்திருக்கீர்கள் கேட்கிறோம். நெமிலிச்சேரிக்கும் இணைப்பு சாலை மீஞ்சிற்கும் இருக்கிற இணைப்பு சாலை வரலன்னு கேட்கிறோம். நீங்க மகேந்திரா 2 இன்னொரு திட்டம், விரிவாக்க திட்டம் ஏன் வேறு மாநிலத்துக்கு போனதுன்னு கேட்கிறோம். இதான் நடந்தது தானே, நான் பார்த்தது தானே. ஆனந்த் மகேந்திரா அங்கிருந்து நீங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது அவரை பார்த்து பேசிட்டு போயிட்டு அந்த திட்டம் வேறு மாநிலத்துக்கு போயிருச்சு. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் 600 கோடி சீன நிறுவனத்தை முன்பு கொண்டு வருகிறாரு. போரூர்ல இருந்து ஒரு பாலம் சொல்லப்பட்டது. நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த நிமிடம் வரைக்கும் feasibility study கொண்டு வரல. போரூர் பாலம் நீங்க அந்த திட்டத்தை செய்யல. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழக மக்களின் வயிற்றில் அடிக்கிற திட்டம் ஏன் இந்த மெத்தம் தான் நாங்க கேட்கிறோம். 7 கோடி பேர் காத்திருக்கணுமா? நிறைய கேள்விகளை. அதாவது இந்த முதலீடுகளை பத்தி பேசினாரு. இங்க இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் அதனுடைய விரிவாக்கத்தை அவங்க இங்கதான் செய்யணுன்ற அவசியம். அவங்க சந்தை எங்க இலகுவா கிடைக்குதோ, அவங்களுக்கு மனித ஆற்றல் எங்க குறைந்த அளவுல விலையில கிடைக்குதோ அங்கெல்லாம் போவாங்க. இருக்கணும் இல்ல, விரிவாக்கம் அவங்க எங்க வேணா செய்யலாம். இங்கதான் செய்யணும்ன்றது ஒப்பந்தம் அந்த கம்பெனிக்கு தான். அதனுடைய விரிவாக்கம் வர சொல்ல அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு எங்க வசதி இருக்கு அங்கதான் போவாங்க. இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. புதிய முதலீடு வரலைங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆளால் குறுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி பேச முடியும். அதாவது புதிய முதலீடுகள் வரவில்லைன்னு சொல்ல முடியாது. புதிய முதலீடுகள் வர்றத சட்டசபையில இத்தனை முதலீடு கொண்டு வந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. 31,076 கோடி. நான் அதுக்குதான் டைம் இல்ல, வேகமா சொல்றேன். அதே மாதிரி இன்றைக்கு புதிய முதலீடு கொண்டு வருவதற்கு தான் இன்னைக்கு மாநில அமைச்சர்கள் பல மாநிலங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று இன்றைக்கு இது பண்ணிட்டு வராங்க. அதுதான் கேட்கிறேன். இன்றைக்கு சிறு தொழில்கள் குறு தொழில்கள் அழிந்து போனதுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? 2008 அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார வெட்டு, மின்சார விடுமுறை, மின்சார தடை. அதனால தமிழ்நாட்டில் 40 வருஷம் தொழிற்சாலைகளுக்கு 40% தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டு அறிமுகப்படுத்தியது யார்? மின் விடுமுறையை அறிமுகப்படுத்தியது யார்? அதனுடைய விளைவு சிறு தொழில்கள் அழிந்தன, மற்ற மாநிலங்களை நோக்கி போன. 2008 இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்க இன்னைக்கு மின்வெட்டை நீக்கியிருக்கோம். மின் தடை தான் ஏற்படுதே தவிர மின்வெட்டு நீக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதே நேரம் மின் மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி ஒரு மெகாவாட் புதிய உற்பத்தி, ஒரு மெகாவாட், அதாவது ஒரு பைசா ஒதுக்கீடு செய்யாம உடன்குடியில திட்டம் போட்டு ஆர்ஜிதம் பண்ணாங்கன்னு கருணாநிதி அறிக்கை சொல்றாரு. நில எடுப்பு சட்டத்தை விமர்சனம் பண்ண சொல்ல 200 ஏக்கர் உடன்குடிக்கு அமல்படுத்தினாங்க. கருணாநிதி முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகனை வைத்து மகளை வைத்து மத்தியில கொள்ளையடிப்பதற்கு செலுத்திய கவனத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாரில் செய்த துரோகம், காவிரி பிரச்சனையில் துரோகம், மீத்தேன் எரிவாயு கொண்டு வந்து தஞ்சை விவசாயிகள் அழித்தது, கெயில் நிறுவனத்தை வைத்துக் கொண்டு கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்ட விவசாயிகளை அழித்தது, தொடர்ந்து அழிவை மட்டும்தான் தன்னுடைய அதிகாரம் இருந்த நேரத்தில் செய்தார். இன்னும் சொல்ல போனால் இலங்கையில 1 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பேசுவதற்கு எந்த யோகியம் இல்லை. நாங்கள் மக்களிடத்தில் வாக்குறுதிகளை வைத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற ஆட்சியில் மக்களை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு முழு மனதோடு மக்களை சந்திக்கிறோம். இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் உறுதி.
கன்னியாகுமரியிலிருந்து தவழ்ந்து வந்தால் கூட ஸ்டாலின் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாது. இருவருடைய பேச்சுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது தரமானதா அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தமிழ்நாட்டில் முதலீடே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. முதலீடு இருந்திருக்கிறது, ஆனால் வரவேண்டிய வேகத்தில் வந்திருக்கிறதா அப்படின்னா இல்ல. அரசு இன்னும் முனைப்பாக செயல்பட்டிருக்கலாமா? நிச்சயமா செயல்பட்டிருக்கலாம். என்ன ரெண்டு மிகப்பெரிய முக்கிய பிரச்சனைகள். ஒண்ணு வந்து லேண்ட் அக்விசிஷன், நில கையகப்படுத்துவது. பல திட்டங்கள் நேஷனல் ஹைவே, தமிழ்நாட்டில் நடக்கிற நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எல்லாம், அதுவும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, நில கையகப்படுத்துறது ஒரு பிரச்சனையாக நடைமுறை சிக்கல்கள். அரசாங்கம் அறிவித்த மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு என்ன தேவை? ஒரு போன் எடுத்து அவர் ஒரு 10,000 கோடி ஒரு மாநிலத்தில் அவர் போடுறாருன்னா நிச்சயமாக ஒரு டெலிபோன்ல முதலமைச்சரை உடன் பேசக்கூடிய அவருக்கு அந்த உரிமை சாராய கடைகளை திறந்து கள்ளுக்கடையை திறந்து தமிழ்நாட்டில் முழுவதும் சாராயத்தை திறந்து வச்சு கருணாநிதி மலிவு விலை சாராயத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் வாயிலும் சாராயத்தை ஊத்துறது கருணாநிதி. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சாராயத்தை பத்தி பேசலாமா? பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், இது ஒரு சரியான நடைமுறை அப்படிங்கிறது இருவருமே பார்க்கணும். மக்கள் நிச்சயமா கணிச்சிருப்பாங்க. இந்த நிலையில இன்றைய பிரதான கேள்விக்கு மக்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். ஆளும் கட்சி மீதான எதிர்கட்சிகளுடைய புகார் உண்மையே என 72%, உள்நோக்கம் கொண்டது என்று 21%, ஓரளவு உண்மை என்று 7% நேர்கள் பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆவடிக்குமார், திரு ஜெயராஜ், டாக்டர் சுமன் சீராமன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.